இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம் என்ன அப்படிங்கிறது கேட்டால் நிறைய பேர் கொடைக்கானலை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற ஒரு இடமா கொடைக்கானல் இருக்குது. கொடைக்கானலில் இருக்க இந்த பெய்ஜின் ஏரி பறந்து விரிந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய ஒரு ஏரியா இருக்குது. முக்கியமாக கொடைக்கானலில் டூரிஸ்டர்ஸ் போகிற இடத்துல ஒரு அன்சேஃபான ஒரு லேக்காகவே இது பார்க்கப்படுது. ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் நிறைய டூரிஸ்டர்ஸை இந்த ஒரு ஏரிக்குள்ளே அலோவே பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த ஏரி நீரை நிறைய காட்டு விலங்குகள் பயன்படுத்துது. காட்டு மான்கள், காட்டு மாடுகள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியில் இருக்க நீர் சின்ன கிராமங்களுக்கு குடிநீராகவும் பயன்படுது. ஏசியாவிலேயே ஏரியில் இருக்க தண்ணீரை குடிநீராக பயன்படுத்துறதுல இந்த பெய்ஜின் ஏரி 2வது இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே பயன்படும் ஏரியாவும் மிகப்பெரிய ஏரியாவும் இருக்க இந்த பெய்ஜின் ஏரி சாதாரண ஒரு ஏரி கிடையாது. இதில் பல மர்மங்கள் நிறைந்திருக்கு. இந்த பெய்ஜின் ஏரியில் இருக்க மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. இந்த காட்டுக்குள்ளே யாராவது தப்பி தவறி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஷியஸ்னஸ் போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதையும் மீறி அதிர்ஷ்டவசமாக யாராவது இவங்களை காப்பாற்றி அந்த காட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க காட்டுக்குள்ளே இருந்த அந்த அதிர்ச்சினாலையும் அந்த பயத்தினாலையும் அவங்க என்ன தான் தப்பிச்சு அந்த காட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவங்க ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த மதிக்கட்டான் சோலைன்ற இந்த காடு பெரிய மர்மங்கள் நிறைந்த ஒரு காடு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போய் யாரும் உயிரோட வெளியே வந்ததாக சரித்திரமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொடைக்கானலில் வசிக்கிற மக்களே அதை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் பண்ணிட்டு வருது. அப்படி காட்டுக்குள்ளே போனவங்க உண்மையிலே இறந்து போயிடுறாங்களாம். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்படி என்ன மிஸ்ட்ரி அந்த காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு காத்திருக்கு. வணக்கம் சேனல்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. கொடைக்கானலில் இருக்க இந்த பெய்ஜின் ஏரிக்கு பக்கத்தில் இருக்க மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு அடர்ந்த காடு. பகல்லையே அந்த காடு ரொம்ப இருட்டாக தான் தெரியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா அந்த காட்டில் இருக்க அடர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை கூட உள்ளே விடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவ்வளோ அடர்ந்த மரங்கள் அந்த காடு முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. காட்டில் இருக்க ஒவ்வொரு புல்லுமே அடர்த்தியாக தான் இருக்குன்றது சொல்கிறாங்க. இது வரைக்கும் மனுஷங்கள் போகிறதுக்கு பாதையும் இல்லாமல் வர்றதுக்கு பாதையும் இல்லாமல் ஒரு அடர்ந்த காடாகவே இது பார்க்கப்படுது. கவர்மெண்ட் இப்போ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இந்த காட்டுக்குள்ளே போனவங்க நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக இந்த காட்டுக்குள்ளே பல தாவரங்கள் இருக்கிறதாகவும் அதில் ஏகப்பட்ட மூலிகை செடிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க அந்த மூலிகையினால தான் தங்களுடைய கான்ஷியஸை இழந்து தான் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் காட்டுக்குள்ளே பயந்து அதிர்ச்சியாகி அந்த ஒரு அதிர்ச்சியிலேயே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக அந்த காட்டுக்குள்ளே இருக்க மரங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொக்கோலி ஷேப்பில் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அந்த காட்டில் இருக்க நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா மரங்களில் இருக்க இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்து அந்த காட்டில் இருக்க நிலப்பரப்பு மழையில் நனைஞ்சு ஒரு சகதியாகவே அந்த இடம் இருக்கும். ஒரு சில இடங்களில் நீங்கள் நடந்து போகும்போது உங்களை மண்ணுக்குள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி உங்களால் உணர முடியும். ஏற்கனவே இந்த காடு ஒரு சொட்டு வெளிச்சம் இல்லாமல் பகலிலுமே இருட்டாக தெரியும். அப்படி யாராவது இந்த காட்டுக்குள்ளே உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காட்டில் இருக்க மரங்களாகட்டும், அங்கே இருக்க செடி கொடிகள்லாம் அடர்த்தியாக இருக்கும். நடந்து போகிறதுக்கு ஒரு சரியான பாதை கூட கிடையாது. போகிற இடமும் ஒரு சகதியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் கால் வச்சிங்கன்னா உங்களை மண்ணுக்குள்ளே இழுக்கிறது போல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து அதிர்ச்சியில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. இதனாலேயே நிறைய பேர் தங்களோட கான்ஷியஸை இறந்தே போயிடுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டுக்குள்ளே போனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு 14 பேர் இந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதில் 7 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக இந்த நிறைய ட்ரக்கிங்லாம் போகிற பார்பரா அப்படிங்கிற ஒரு ஆங்கிலோ இண்டியன் கொடைக்கானலில் வசிச்சுட்டு வர ஒருத்தவங்க, அவங்க இந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே வந்து போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டாக்டர் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட இருந்த காம்பஸோட உதவினால் அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே போய் அங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப வெளியும் வந்திருக்காங்க, எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல். அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே எந்த ஒரு விலங்குகளோட நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த காடு ரொம்ப ரொம்ப அடர்த்தியான ஒரு காடுன்னு சொல்கிறாங்க. நடந்து போகிறதுக்கு சரியான பாதை இல்லைன்றது சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாராவது உள்ள திசை தெரியாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது காம்பஸோட உதவினால தான் நாங்கள் டைரக்ஷன் கண்டுபிடிச்சி திரும்பி வந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிறைய பேர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போயும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பத்திரமா காட்டை விட்டு வெளியும் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதே ஃபாரினர் ஒருத்தர் அந்த ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கார். காட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட காம்பஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்த அவர் திடீர்னு ஒரு லாரியோட லைட் வெளிச்சத்தை பார்த்து அந்த இடத்துல ஒரு நிலப்பரப்பு இருக்குது, மனுஷங்கள் நடமாடுறதுக்கான ஒரு இடம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஒரு வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி காட்டை விட்டு வெளியே வந்து தப்பிச்சார். அதுக்கடுத்து ஒரு ஃபாரினர் அண்ட் அவரோட அப்பா காட்டுக்குள்ளே மான்களை வேட்டையாடலாம் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, போகிற இடங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன குறியீடு விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி அந்த குறியீடு விட்டுட்டு போய் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போகாமல் இதுக்கு மேலே போனால் காட்டுக்குள்ளே மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இதுக்கு காரணம் அவங்க விட்டு போன குறியீடு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த குறியீடு இல்லைன்னா அவங்களும் காட்டுக்குள்ளேயே மாட்டி இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்படி நிறைய பேர் இந்த காட்டுக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், உண்மையிலே இந்த காட்டுக்குள்ளே போனால் இறந்து போயிடுவோமா அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிட்டே நிறைய பேர் வந்து இந்த காட்டுக்குள்ளே போயிருக்கிறதாகவும் அதில் சில பேர் வந்து இறந்து போயிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. சில பேர் காப்பாற்றப்பட்டாலும் அவங்க வெளியே வந்த பிறகு ஒரு பைத்தியக்கார நிலைமையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே இருக்க பல மூலிகைகள் வந்து மக்கள் யாராவது உள்ளே போயிருக்காங்க அப்படின்னா அந்த மூலிகையை சுவாசித்த அவங்களோட கான்ஷியஸை அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டைம்லேயே கொடைக்கானலில் இருக்க அந்த மதிக்கட்டான் சோழன் அந்த இடத்த விசிட் பண்ண ஒரு சில பிரிட்டிஷ் ரூலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு இடம், இந்த இடத்துக்குள்ளே போகிறவங்க உயிரோடு திரும்ப ரிட்டர்ன் வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு கொடைக்கானலில் வசிக்கிற மலைவாழ் மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்னிலிருந்து இந்த இடத்துக்கு பேர் மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே போகிறத அன்னிலிருந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டாங்க. இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா கூட அந்த பெய்ஜிங் லேக்குள்ளே போகிறதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மதிக்கட்டான் சோலை காட்டுக்கு 4 கதைகள் வந்து சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் இது. காட்டுக்குள்ளே போகிற மனுஷங்க அங்கே இருக்க மூலிகையை சுவாசித்து அவங்களோட மதியை மயக்கி அங்கேயே வந்து இறக்க வச்சிரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க அதிகமான விலங்குகள் இருக்கிறதாகவும் நிறைய பூச்சிகள் இருக்கிறதாகவும் மிக பயங்கரமான பறவைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பயந்தே நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறதில்ல. 3ஆவதாக ஒரு கதை சொல்லப்படுது. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முருகல் சிலை வந்து இருக்கிறதாகவும் அதை நிறைய பேர் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த முருகன் சிலையை யாரும் இப்போ திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மூலிகைகளை வச்சு ஒரு மந்திரம் போட்டு யாரும் இந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த சிலையை திருடிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மந்திரங்கள் போட்டு அங்கேருந்து சித்தர்கள் போயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால தான் காட்டுக்குள்ளே போகிறவங்க தங்களோட கான்ஷியஸை இறந்தே போயிடுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது என்னதான் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு தியரியாக சொல்லப்படுது. 4ஆவது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, இங்கே இருக்கிற நிறைய மூலிகைகள் தாவரங்கள் நிறைய செடி மரம் கொடி இதை எல்லாத்தையுமே வந்து இயற்கையை அப்படியே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிறைய கட்டுக்கதைகள் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் சில பேர் சொல்கிறது. உண்மையாலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் சயின்டிஃபிக்கான ரீசன் என்னவா சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே போகிற
போகிற ஒரு மனிதன் யாராவது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போனான் அப்படின்னா அந்த இருட்டை பார்த்து பயந்து அதிர்ச்சி ஆயிடுறான். முக்கியமாக அங்கே சரியான பாதைகள் இல்லை, அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். அங்கே இருக்க விலங்குகள், அதோட பறவைகளோட சத்தம் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்து போன அவன் எந்த இடத்துக்கு போனாலும் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பறந்து விரிந்த ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே சரியான திசை இல்லை, சரியாக ஒரு வெளிச்சம் இல்லை, எந்த ஒரு விஷயமும் அடிப்படை தேவையும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனியாக காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒருத்தன் மிகுந்த பதற்றத்துக்கு போயிடுவான், அதிர்ச்சிக்கு போயிடுவான். அந்த ஒரு விஷயத்தினால தான் அவன் இறந்து போயிடுறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முக்கியமாக சரியான சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி கிடையாது, எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அங்கேயே அலைஞ்சி திரிஞ்சு அப்படியே தன்னோட எனர்ஜி எல்லாம் போய் கடைசியாக அவன் இறந்தே போயிடுவான் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே இருக்க மூலிகைகள்னால் மயங்கி ஒன்றும் யாரும் இறந்து போகல. ஸோ இப்படி தங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக பாலா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட உங்களை ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon. Bye.